இழப்பு இல்லாமல் வாழ்வு இல்லை. அதுதான் உண்மை. தோழர் சொன்னார் இப்போ அந்த வழக்கை பற்றி. நான் இதை ஒரு சஜஷனாக கூட சொல்கிறேன். சட்ட ரீதியான மாற்றங்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு சட்டங்கள் இருக்கின்றது, போதுமான சட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தோழர் சொன்னார்லே ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது தமிழகத்தை உலுக்கி கொண்டு இருக்கிறது. அவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அப்படிங்கிறானா, கட்ட பஞ்சாயத்துறானா, எது எங்க இல்லை? பாராளுமன்றத்தில் இல்லையா, நீதிமன்றத்தில் இல்லையா? ஏன் சமரச நீதிமன்றம் வைக்கிறோம்? இன்றும் பெண்களை அடித்தட்டில் இருக்கின்ற முகமிழந்தவர்கள் இன்றைக்கு அவர்களும் தலித்துகள் தான். அவர்களுக்கான ஒரு அரசியலை பேசுவதற்கு, அரசியலை நிறுவுவதற்கு இன்றளவும் தோழர்களே இன்றைக்கு முறையான எதையும் செய்ய முடியாத காரணம் இந்த சனாதானம் மனுசஸ்திர மைண்ட் செட் சொல்லுவோம்ல, சமூகத்தில் விதைக்கிறது இல்லை, வேரோன்றி புழையோடி போயிருக்கின்றது தோழர்களே. அதுதான் நான் இந்த வழக்கு சொன்னேன்ல, 7 வயது 9 வயது சிறுமி கூட 2 ஆண்டுகளாக 15 பேர்களால் இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு சிதைக்கப்பட்டார். அதற்கும் வக்காலத்து வாங்க வக்கீல்கள் இருந்தார்கள். இன்றைக்கு சொல்றான், இன்றைக்கு தயவு செய்து இன்றைக்கு 15 பேர் நேற்று இங்க வேர்டிக்ட் சொன்ன உடனே அங்க சாலை மறியல் செய்யறாங்களாம் ஒரு கட்சி சார்பா. அதுவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். நான் நல்ல வேளை அந்த நேரம் தான் கோர்ட்ல ஜஸ்ட் கீழே வந்தேன். அப்போ பெண்கள் உள்ளார போய் அங்க அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வர அந்த போலீஸ் சொல்றான், நல்ல வேளை நீங்க கீழே போனீங்க, இல்லாட்டா உங்களை நச்சிருப்பாங்க, எங்களால ஒன்றும் செஞ்சிருக்க முடியாதுன்னு. கீழே வந்து அவங்கள ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஒரு அம்மா சொல்லுது, ஏய் நீ தானே லூசி, லூசி மேடா நீ தானே அப்படின்னு. உடனே போலீஸ் நேசா தள்ளி என்னைய உள்ள அனுப்பிச்சாங்க. தோழர்களை அச்சப்படுவதற்கு, உயிருக்கு நாம் பயந்து ஓடுபவர்கள் அல்ல. எதையும் உயிர் மட்டுமல்ல, பெண் என்ற ரீதியிலே தோழர்களே, மானம் கீணும் தனியா இருக்கீங்களே, இன்றும் நான் தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் சொல்றாங்க. உடனே அந்த கிருஷ்ணவேணிங்க தான் இருக்காங்க, பியூசிஎல் அக்கா பயம், நான் வரவா உனக்கு இது வரவா அப்படின்னாங்க. ஏய் எத்தனை கேஸ் ரீட்டா மேரி வழக்கில் இருந்து பார்த்துக்கிருக்கோம். 90களில் இருந்து இந்த தமிழக அரசையும் இத்தகைய காமுகர்களையும் ஏன் காவல்துறையையும் இன்றைக்கும் 10 காவல்துறை மேல நான் டிஃபமேஷன் போட்டிருக்கேன். அந்த வழக்குக்காக நின்றுட்டு தான் வரேன். வழக்கு என்பதும் இன்றைக்கு வாழ்க்கையாகி போனால் கூட கவலைப்பட வேண்டாம். உயிர் என்பதும் உங்க மானம் பொம்பளை இல்லை ஏதாவது செஞ்சுட்ட. இன்றைக்கு இந்த இந்தியாவிலே அடித்தட்டிலே இருக்கின்றாலே ஒரு பெண், கடைக்கோடியில் இருக்கின்றாலே அந்த பெண், அவளுக்குள்ள பாதுகாப்பு எதுவோ அதுதான் எனக்கும், எனக்காக தனிப்பட்ட எதுவும் தேவையில்லை என்று நான் துணிச்சலாக சொன்னேன். நீ வர வேண்டாம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நீ நல்லது செய்ய, இந்த பிரபஞ்சம் உன்னோடு நிற்கும். என்னுடைய நம்பிக்கை இதில் மட்டும்தான் தோழர்கள். நீங்க எனக்கு சாதி மதம் கட்சி கடவுள் எந்த விஷயங்களே எனக்கு நிறைய இல்லை, உடன்பாடு இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நல்லதை செய்வோம், பிரபஞ்சம் நம்மோடு இருக்கும் என்பதில் நான் இதில் முழுவதுமாக உடன்படுகின்றேன். இந்த வழக்கில் நாம் ஜெயித்தோம் என அதுக்கு ஒரு காரணம் நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். சட்டத்தினால் இல்லை, இன்றைக்கு சட்டத்தினால் எதையும் நிறுத்த முடியும், மானிட்டரிங். ஆனால் SC/ST ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கு, அதனால ஒன்றும் நிறைய நடக்கல. குறைந்தபட்சம் அந்த கலெக்டருங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அவனு மானிட்டரிங் கமிட்டியோட சரியில்லைன்னா சொல்லணும். ஏன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ராவை தான் அங்கே SC/ST கமிட்டியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சிருப்போம். அத்தகைய அளவில் பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்கை அத்தகைய ஒரு ஸ்பெஷல் சட்டமாக, சிறப்பு சட்டமாக, அதற்கு ஈக்குவலாக தனி கோர்ட்டு, இன்னைக்கு வந்து போக்சோ தனி கோர்ட்டு தான்.